சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். கேரளாவை சேர்ந்த ஒரு செவிலியருக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இன்னும் 30 நாட்களுக்குள்ள இந்த மரண தண்டனை நிறைவேற போறதா அங்கிருந்து நமக்கு செய்திகள் வருது. எதனால கேரளாவை சேர்ந்த பெண்ணுக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க? இந்த மரண தண்டனையை நிறுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கு? கேரளாவை சேர்ந்த அந்த செவிலியர் செய்த தவறு என்ன? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் தான் நிமிஷா பிரியா. தினக்கூலி குடும்பத்துல பிறந்த இவரு செவிலியருக்காக படிச்சு அதன் பிறகு 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்காக போயிருந்தாங்க. பொதுவா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே படித்த பலருமே பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கும் சரி அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சரி பணிகளுக்காக போவாங்கன்னு சொல்லலாம். எதனாலனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான சம்பளங்கள் அதிகமாக கொடுக்கப்படாத சூழல்ல வேறு மாநிலத்துல போறதை விடவும் வேற நாடுகளுக்கு போய் நம்ம வேலை செஞ்சோம்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் கேரளா மக்களினுடைய ஒரு மனநிலையா இருக்கு. அதன் பிறகு நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரமான சனாவுல ஒரு அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு கேரளாவுக்கு வராங்க. இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த டோமி தாமஸ் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அதன் பிறகு நிமிஷா மற்றும் அவருடைய கணவர் அப்புறம் அவருடைய மகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏமன் நாட்டுக்கு திரும்பவும் போறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வருமானம் அப்படின்றது அவங்க சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பணம் இல்லாததுனால தாமஸ் அவர்களும் அவருடைய மகளும் திரும்ப இந்தியாவுக்கு வராங்க. நிமிஷா பிரியா மட்டும் ஏமன் நாட்டுல தனியா வேலை செஞ்சுட்டு வராங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வருமானம் பெரிய அளவுக்கு பத்தல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிமிஷா பிரியா சொந்தமா ஒரு கிளினிக்கை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஏமன் நாட்டினுடைய சட்டத்தின்படி அங்கே வெளிநாட்டவர் எந்த விதமான தொழிலும் செய்யக்கூடாதுதான் அந்த நாட்டினுடைய ஒரு சட்டமாகவும் இருக்கு. அப்போ நிமிஷா பிரியா யோசிக்கிறாங்க எப்படி ஒரு புது கிளினிக்கை உருவாக்குறது, புது கிளினிக் உருவாக்கலன்னா நம்மளால அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. அதன் பிறகு தன் கூட வேலை செஞ்ச மஹதீன் அப்படின்ற ஒருவரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா மஹதீன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவரா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே மருத்துவமனையில வேலை செஞ்ச ஒரு நபர்களாகவும் இருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஒரு புதிதாக ஒரு கிளினிக்கை தொடங்குறாங்க. நிமிஷாவுக்கும் மஹதீனுக்கும் இருவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு அவங்க வேலை செஞ்ச காலத்திலிருந்தே இருந்திருதுன்னு சொல்லலாம். இதுதான் நிமிஷா பிரியா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு அப்போ தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்தானம் பெறுவதற்காக ரெண்டு பேருமே ஒன்னாவே கேரளாவுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமான நட்புன்றது அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே கிளினிக் தொடங்கினதுக்கு அப்புறமாக மஹதீன் நிமிஷாவுக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாரு. அது என்னன்னா ஒட்டுமொத்த லாபத்துல 67% என்னோடது, மீதி இருக்கக்கூடிய 33% உன்னோடது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட நிமிஷாவை வற்புறுத்துறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிமிஷா வேற வழி இல்லாம கையெழுத்து போடுறாங்க. அதன் பிறகு மஹதீன் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிஷாவுக்கு தர வேண்டிய பணத்தை மொத்தமுமா நிறுத்திட்டாரு. இதனால நிமிஷாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடி உருவாக ஆரம்பிச்சது. வெறும் பணம் கொடுக்கறது நிறுத்தது மட்டும் இல்லாம நிமிஷா அவர்களை அவர்களுடைய அறைக்கே சென்று மிகப்பெரிய அளவுக்கு சித்திரவதையும் செஞ்சிருக்காரு. அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிமிஷா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை மஹதீன் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதன் பிறகு நிமிஷா மஹதீன் அவர்களுக்கு எதிராக ஒரு புகாரை கொடுக்கறாங்க. இந்த அடிப்படையில் அதை தாண்டி மஹதீனுக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறதுனாலையும் அவர் சிறையில அடைக்கப்பட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி மஹதீன் என்ன பண்ணியிருக்காருன்னா நிமிஷாவினுடைய முக்கியமான ஆவணங்களும் மற்றும் நிமிஷாவினுடைய பாஸ்போர்ட்டும் அவர் கைப்பற்றிருக்காரு. நிமிஷாவுக்கு அதை திரும்ப தரவே இல்லை. இதனால நிமிஷாவால மீண்டும் இந்தியாவுக்கு போக முடியாத நிலைமையில அவரு மாட்டிக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு 2 கட்ட நிலைமையில தான் நிமிஷாவினுடைய நிலைமை அந்த நேரத்துல இருந்தது. அதன் பிறகு நிமிஷா பல முறை பாத்தீங்கன்னா மஹதீனுக்கு என்னுடைய ஆவணங்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிறையில சென்று சந்திச்சிருக்காங்க. ஆனால் மஹதீன் திரும்ப கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. அதன் பிறகு நிமிஷாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதன் பிறகு அங்க சிறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரு. அது என்னன்னா மஹதீனுக்கு மயக்க மருந்து கொடுங்க, அதன் பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த இடத்துல நிமிஷா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏமன் நாட்டை சேர்ந்த தன்னுடைய சக பணியாளரோட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா மஹதீனுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை ஒண்ணு போடுறாங்க. அதன்படியே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் செய்யறாங்க.
அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா மெஹதீன் அவர்களுக்கு மயக்க மருந்தை செலுத்துறாங்க. ஆனா அந்த மயக்க மருந்துடைய டோஸ் அதிகமானதுனால மெஹதீன் வந்து இறந்து போறாரு. அதன் பிறகு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க 2 பேருமே மெஹதீனுடைய உடலை வந்து பல கூறா வெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில வந்து போட்டுட்டு 2 பேரும் வந்து தலைமறைவாராங்க. அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இவங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நிலையில தான் 2020ஆம் ஆண்டு ஏமனுடைய உள்ளூர் நீதிமன்றம் நிமிஷாவுக்கு ஆயுள் தண்டனையை வந்து விதிக்கிறாங்க. அதன் பிறகு இதை எதிர்த்து அவங்க ஏமன்ல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துல நிமிஷாவினுடைய குடும்பம் மேல்முறையீடு செய்யறாங்க. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு ஏமனுடைய உச்சநீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனையை வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிமிஷாவினுடைய குடும்பம் இந்த மரண தண்டனையிலிருந்து எப்படியாவது வெளியில எடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. ஏமனுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒருத்தர் கொலை பண்ணி ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த குடும்பத்திடமிருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்லாம பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மன்னிப்புக்கு அதன் பிறகு அதுக்கு நஷ்ட ஈடாக ஒரு பணத்தை கொடுக்கறத வந்து பிளட் மணின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான சட்டமாகவும் இருக்கு. இப்போ வரைக்குமே மகத்தோடைய குடும்பம் நிமிஷாவுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கான எந்தவித சமிஞ்சையும் தெரியல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்திய அரசின் சார்பாக வழக்கறிஞர்கள் பலரும் வந்து ஏமன் நாட்டோட அரசாங்கத்திடம் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏமன் நாட்டினுடைய அதிபர் வந்து நிமிஷாவினுடைய மரண தண்டனையும் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. ஏன்னா ஏமன் நாட்டினுடைய சட்டத்தின்படி அங்க அதிபர் நினைத்தால் அந்த மரண தண்டனையை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி இந்தியாவில் வந்து மரண தண்டனையை வந்து ரத்து பண்றதுக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்கும், அந்த மாதிரி ஏமன் நாட்டுக்கும் அந்த ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா ஏமன் நாட்டினுடைய அதிபர் வந்து இறுதியாக நிமிஷாவினுடைய அந்த மரண தண்டனையும் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. இதனால அவர் உறுதி செஞ்ச அந்த நாட்கள் இருந்து 30 நாட்களுக்குள்ள நிமிஷாவினுடைய மரண தண்டனையை நிறைவேற்றிடுவாங்க. இதை தாண்டி இந்தியா மட்டும் இல்லாம ஈரானுமே வந்து நிமிஷாவினுடைய மரண தண்டனையை ரத்து செய்ய சொல்லி அவங்களும் சில முயற்சிகளை செய்யறாங்க. ஏன்னா ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹவுதிகள் வந்து சில பகுதிகளை வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனாலேயே ஈரானும் தன்னுடைய முயற்சியில இதை மனிதாபிமானத்தோட பார்க்கணும், நிமிஷா அவர்களையும் விடுதலை செய்யணும் சொல்லி ஒரு பக்கத்துல இருந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தற்பொழுது வரைக்குமே நிமிஷாவினுடைய மரண தண்டனைன்றது எந்த அளவுக்கும் வந்து ரத்து செய்யப்படல. ஆனால் இறுதி நேரத்துல எது வேணாலும் நடக்கும் அப்படின்றதுதான் பலரினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இந்தியாவை சேர்ந்த பலரும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல மரண தண்டனை வரைக்கும் போகக்கூடிய சூழல்ல இந்திய அரசு தலையிட்டு பல்வேறு நபர்களை வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நிமிஷாவும் விடுதலை செய்வோம் அப்படின்றத நம்ம நம்புவோம். நிமிஷாவினுடைய இந்த வழக்கு குறித்தும் இந்த மரண தண்டனை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.